பிரிட்னி, அதை இழுத்து வருவோம். ஐபோன், நாம் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! இது புதுநிலை ஐபோன் 50 மிகவும் அழகாக இருக்கிறது. ஹே, இது வேலை செய்யவில்லை. காத்திரு, இது ஒரு சாக்லேட் பேயான். இது மிகவும் சுவையானது. இது உண்மையானதல்ல. பிறகும் இதுவும் குல்ட்டு. ஓ, எவ்வளவு அருமை! நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சரி நண்பா, நான் எது ஐபோன் என்று தேடி பிடிக்க வேண்டும். இப்போதே முயற்சிதான் செய்கிறோம். ஓ மக்கள், பிரிட்னி, எனக்கு உண்மையான கண் எலும்பு இருக்கிறதே. ஏன் நீ சிரிக்கிறாய்? என் கண் எலும்பும் குளிராக இருக்கிறது. அதை பாருங்கள், எனக்கு ஒரு சாக்லேட் கிணறு கரடி உள்ளது. சுறுசுறுப்பானது. நான் இன்னும் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தேன். பிரிட்னி, வைடார் சுவாரஸ்யமானது. மற்றவை என்ன இருக்கிறது? ஒரு ஆப்பிள் உள்ளது ஸ்கிட்டில்ஸ் உடன். ஓ, கேமரா கிடைத்தது. என் கண்களையும் நம்ப முடியல. நான் இதை முயற்சிக்கலாமா? சரி, மீண்டும் முயற்சி செய். ஹே, மிகவும் சின்ன பூனை மட்டும் இருக்கும். கொஞ்சம் உமிழ்நீர். நிச்சயம், எனக்கு மேலும் வேண்டும். சிரிப்பதை அனுபவிக்கவும். நீயும் எல்லாவற்றையும் இழந்து விடுவாயே. இல்லை, இது இன்னும் சுவையாக இருக்கிறது. கொஞ்சம் முட்டாள்தனமாக இருக்கிறது. ஓ, இன்னும் கசியல்கள் இருக்கின்றன. அதை என் சிறந்த நண்பருடன் பகிர்ந்து கொள்வோமா? அதை ஒன்றாக சாப்பிடுவோம். நம்ம இருவரும் இதை சேர்ந்து திறப்போம். எவ்வளவு அற்புதமானது மற்றும் எவ்வளவு பெரியது. போதே, வா, அருமை. இரு, என்னை சிறந்தொரு யோசனை வந்தது. நம்ம இருவருக்கும் சுபஸ் இருக்கின்றது. நாம் போட்டியிட்டு ஆக வேண்டும். தொடங்குவோம். நான் ஜெயிக்க போகிறேன். எனது சூப்பா சப்ஸ் ரொம்ப நல்லது. இது கிராமல் இல்ல, இது ஒரு சாக்லேட் கேக். ஏன் பிடித்தது? நான் ஜூலியை விட வேகமாக செய்ய முடியும். என்ன, அவளிடம் சாக்லேட் லாலிபாப் இருக்கிறதா? அவள் கண்டிப்பாக வேகமாக செய்வாள். என் லாலிபாப் கடிக்க முடியாதது. ஓ, என் நாக்கு சிவப்பாகவும் வீங்கியதும் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் லாலிபாப் உடைக்கலாம். இது சிறந்ததாக இருக்கும். ஒரு சுற்றலியை எடுத்து எல்லாவற்றையும் இடிக்கும் அளவுக்கு அடிக்கலாமா? அற்புதம்! அவர்கள் என்ன செய்தார்கள்? இதை பாப்பிடுவோம். வேகமாக செய்ய வேண்டும். ஓ, எவ்வளவு சுவை! மற்றும் கடைசி துகள்கள். நேரம் முடிந்தது. நான் சிறப்பாக செய்தேன். நான் வெற்றி பெற்றேன். முதல் ஒன்றை பார்க்கலாமா? அஃது ஒரு மோதிரம். எவ்வளவு அழகானது! பார்ப்போம். எனக்கு பொருத்தமாக மிகவும் குளிராக உள்ளது. சுவையாக மணக்கிறது. இது குறுகியது. அடி, இது கித்தியை சுவாதிஷ்டமாக தோன்றுகிறது. எனக்கும் அது வேண்டும். நான் என்ன பெற்றுள்ளேன் என்று பார்ப்போம். அட, எனக்கும் ஒரு மோதிரம் உள்ளது. அட, இந்த வைரம் அருமை. நான் இதை சாப்பிட முடியாது என்று காத்திருக்க முடியாது. சரி பிரிட்னி, நீ மாற்றிக்கொள்ள விரும்புகிறாயா? முடியாது, அது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இப்போது எனது நண்பர்களுக்கு அழைக்கப் போகிறேன். என் மோதிரத்துடன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றனர். எனக்கு உங்களை பற்றி பெருமை இருக்கிறது. ஹே நண்பர்களே, பிரிட்னி, என் நண்பர்களை சந்திக்கவும். என் யோசனை அழகாக இருக்கிறது. நான் அந்த மோதிரத்தை நகை வியாபாரியான உண்மையில ஒரு வைரம் தான். நம்பவே முடியலை. ஜூலி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இங்கே பணம். இன்னைக்கு என்னிடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் நிக்கோலுக்கு கொடுக்கிறேன். அவ ஸ்குவீஸ் விக்கிறாள். என்ன முட்டாள்தனம்! எல்லாரும் $4. நான் அத வளையம் என்று சொல்லுவேன். அரிய அளவு எம்களை கொல்லட்டும்.
நான் அவைகளை எல்லாம் சாப்பிடுவேன். உன்னிடம் ஒரு மோதிரம் இருக்கிறது. நான் அதை பரிமாற்றம் செய்ய சலுகை செய்கிறேன். ஒரு மோதிரத்துடன் அல் காகிதம் கத்தி வாடா விளையாடலாம். வா, இது ஒரு சாக்லேட் பாராக இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். பொறுமை இருந்து கொள், இது வெறும் சாக்லேட் அல்ல. பார்க்கலாம். அவள் என்னை கைப்பற்றி இருக்கிறாள். ஒரு நிமிஷம், என்கிட்ட என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போகிறேன். வாவ், ஒரு பேலட் ஷேடோஸ். நல்ல வாசனை வருகிறது. எனக்கு சாக்லேட் ஷேடோ பேலட் இருக்கிறது. எனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கும். இது ரொம்ப ருசியானதாக தெரிகிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு ருசியாக இருக்கிறது. சில ஷேடோஸ்க்கு செல்லலாம். எனக்கு இது பிடிக்கும். இதன் இரண்டாம் பகுதி பேலட். ஆமாம், உன் பற்கள் நகைச்சுவையாக இருக்கின்றன. நினைத்து பாரு. சாக்லேட்டை விடவும் வேறுபட்டது. நீங்கள் அந்த சேய் முயற்சிக்க விரும்புகிறீர்களா? என்ன? முடியாது, நான் பகிர்ந்து கொள்வதில்லை. இது மிக அருமை. அவள் ஒரு பேராசைக்கு தோழி. ஆனால் எனக்கு உண்மை பாடை உண்டு. இதன் பொருள் என்னை அழகான பிரகாசமான மேக்கப் போட முடியும். இது நிஜமாகவே அழகாக இருக்கும். நான் தயாராக இருக்கிறேன். நான் மிகவும் அழகான பெண். நன்றி ஜூலி. இந்த மேக்கப் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ எப்படி எனக்கு மேக்கப் செய்யலாம்? பிரச்சனை இல்லை. உண்மையில் நான் இந்த பேராசை இருக்கும் பெண்ணிடம் பழி வாங்க போகிறேன். அவளுக்கு அழகான மேக்கப் வேண்டும். சரி, அவளுக்கு ஒரு மேக்கப் கிடைக்கும். நீ அசாதாரணமாய் அழகாக இருக்க போகிறாய். ஓ இல்ல, நீ என்ன செய்தாய் பிரிட்னி? நான் கோபமாக இருக்கிறேன். பார். பேன் முதல் சவால் எனக்கு எந்த உணவை செய்தான் என்று ஆச்சரியம். ஒரு தர்பூசணி. அது ஆனால் அதை சமைப்பது உன் விஷயம் எப்படி கேண்டு வந்தது? உன்னிடம் என்ன எண்ணங்கள் உள்ளன? உண்மையில் வேறு ஏதோ யோசிக்க முடியும். ஹே, கவனமாக இரு. ஆம், இப்போது ஏமாவுக்கு தர்பூசணியை வைக்க குறைவான விருப்பங்கள் உள்ளன போல. ஆனால் இன்னும் ஏதாவது யோசிக்க முடியும், சரியில்லையா? எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. கூலான கருவிகள், ஆனால் அவை உங்களுக்கு எப்படி உதவும்? இல்லை, அது கண்டிப்பாக வேலை செய்யாது. மேலும் அதை இல்ல, இது வேலை செய்யாது. பக்ஷல், நான் கேட்க கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுவதற்கு என்ன தேவைப்படுகிறது? இந்த தர்பூசணி ஏற்கனவே நிறைய தூசி மண்டி கொண்டிருக்கிறது. இது உணவுக்கு சரியானதாக இல்லை. ஏமா, நீங்க இதை தூக்கி போட போகிறீர்கள் தானே? இல்லை, அவள் இவ்வாறு ஒரு பக்ஷல் பெண்ணுக்கு படைக்க விரும்புகிறாள். என்ன ஒரு பயங்கரம். ஆமா, பாட்டி விரக்தி அடைந்துள்ளார். எம்மாவுக்கு அழகான தர்பூசணி பரிமாறுவது எப்படி என்பதை காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. நாம் போகலாம். அருமை. உள்ள என்ன இருக்கிறது என பார்ப்போம். வாவ், தர்பூசணி மிகவும் சுத்தமாக சுத்தம் செய்யப்பட்டது. இப்போது அதை அழகாக நறுக்க ஒரு சிறப்பு கத்தியை எடுக்கிறோம். ஓ, இந்த சிறந்த துகள்களை ஒரு பிளேட்டில் வைக்க வேண்டும். போதும். ஆகவே ஒரு மிச்சமுள்ள துண்டு இருப்பது போல் தெரிகிறது. அதை சாப்பிடலாமே. அப்படியா? இது எங்கள் சமையலாளர் பெட்டி அவர்களின் முறை. கவனமாக பாருங்கள். ஒரு உண்மையான ஷீப் வேலை செய்கிறார். வாவ், என்ன ஒரு அபூர்வமான வடிவம். இது உண்மையான கலை இலக்கியம். இப்போது பெட்டி ஓரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் வெட்டுகிறார். இப்போது இது போல ஏதையா காணவில்லை. காத்திரு. பெட்டி அதிசயங்கள் செய்கிறார். இதை பாருங்கள். இது நம்ப முடியாதது. இது முழுமையானது. பிராவோ பெட்டி. 3 உணவு பரிமாணங்களும் தயார். அதுவே ஒரு தேர்வு செய்யும் நேரம். எல்லாமே எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இந்த உணவுடன் தொடங்கலாம். எப்படி சாருடன் இருக்கிறது. தோல் இல்லாமல் தர்பூசணி சிறப்பாக இருக்கிறது. மனதிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இது என்ன? இது ஒரு கிண்டலா? தர்பூசணியில் சில தூர்வாரம் இருக்கிறது. அற்புதமாக உள்ளது. பெண்பெட்டி தயாரித்த உணவை விரும்புவாரோன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
அவருக்கு போதுமானதாக ஒரு துண்டு போதவில்லை போலும். இதுவே ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறி. தேர்வு பாட்டியின் உணவு மற்றும் பெட்டியின் உணவிற்கிடையில் உள்ளது போல் தெரிகிறது. நிச்சயமாக எங்கள் சமையல்காரர் வெற்றி பெறுகிறார். பெட்டிக்கு வாழ்த்துக்கள். ஒரு மதிப்புக்குரிய மற்றும் முக்கியமாக மாண்புடைய வெற்றி. என்ன சொல்ல வேண்டும்? ஒரு கலைஞர். ஒரு புதிய சவால். இது என்ன? ஒரு முட்டை சற்றே ஆச்சரியம் தருகிறது. வாவ், இது எப்படி சமையலாக முடியும்? எனக்கு ஒரு தரவும் கூட இல்லை. ஆனால் நான் முயல்வேன். இதை விட எளிதாக இருக்க முடியுமா? எனக்கு இது, அது மற்றும் இதை வேண்டும். அதை எப்படி சமையல் செய்கிறேன்? நாம் அதை இப்படியும் அப்படியும் முயற்சி செய்யலாம். ஓ, அப்படியா? ஓ, அது பாட்டியின் முட்டை உரிச்சிலிருந்து வெளியே வந்தது போல் இருக்கிறது. இப்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயம் முட்டையின் அவசானங்களை பேர்த்து ஓடு சவ்வை விட்டு விடுகிறோம். இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்போது சிறிது ஜெலட்டின் மற்றும் சில தண்ணீர். அங்கே ஒரு கிவியை வைத்து கலக்கிறோம். பின்னர் நாம் அதே விடயத்தை வேறொரு நிறத்தில் செய்ய வேண்டும். ஆச்சரியமாக்கும். இவ்வளவு பல வகையான அழகான நிறங்கள் இருக்கின்றன. இப்போது கிடைச்ச திரவத்தை எடுத்துக்கிட்டு சிரிஞ்ச எப்படியோ அற்புதம். இப்ப யாழ் நம் பயன்பாட்டுக்கு வரும். நம் பால் நிறைய நீர்ச்சங்கள் எழில் வண்ணங்களை ஊற்றுகிறோம். சூப்பர். ஆனால் பெட்டி ஈர்க்கப்படவில்லை போல் தெரிகிறது. உண்மையான முட்டையை சுரபிரைசுடன் காட்டப் போகிறேன். வெள்ளை சாக்லேட்டின் வாயால் தொடங்குங்கள். இது சரியான சாக்லேட் கிரீம் ஆக மாறியது. அதை 3 வித்தியாசமான குண்டிகளில் ஊற்றுகின்றோம். நாம் சேர்க்குவோம். சிறிது நிறம் சரியானது. 2 3 சட்டி முட்டை வேணும். பூச்சிகள். நாங்கள் ஊற்றி அதை அசைவியுங்கள். இப்போது அதை குளிரச் செய்ய வேண்டும். அதை தேப்போம். ஆமா, நமக்கு அதுதான் தேவை. சரியானது. நம் உள் தொகுப்பு உள்மையோம் சில அடர்த்தி சேர்த்து அதை மூடுகிறேன். மற்றும் voila, உலகின் சிறிய குஞ்சுகள் தயாராக உள்ளன. எதுவாக இருந்தாலும் உடையை உருக்கி என் விளைவை காண நேரமாயிற்று. ஆம், பெண் எனது டெசர்ட் அதிகம் விரும்புவான் என்று நினைக்கிறேன். இதை பாருங்கள், அழகு. எம்மா, நீ என்ன செய்கிறாய்? எதுவும் இல்லை. எம்மா என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவளிடம் அதிக நேரம் இல்லை. மேலும் அவளுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒருவேளை அது முட்டையில் அல்லது பலூனில் இருக்கும் அதிர்ச்சி என்று இருக்கலாம். அவள் என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யாரேனும் புரிந்து கொள்கிறார்களா? என்ன நுடல்லா? ஏன் எம்மா இந்த கிண்ணத்தை நுடல்லாவால் மூடுகிறாள்? இவ்வளவு கேள்விகள். ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிகிறது. நுடல்லா இருந்தால் சாப்பாட்டு குழலி கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் என்னவென அறிய ஆர்வமாய் உள்ளது. இப்போது இறுதி ஒவ்வாமை, இனிய தூவல்கள். ஆனால் இது இன்னும் சாப்பிடத்தக்கதாக இல்லை. அறிவிக்கலாம். நேரம். தேர்வு 1, 2, 3. இதிலிருந்தே நான் தொடங்குவேன். பல நிறங்கள். அது ஜெல்லியா? எனக்கு ஜெல்லி பிடிக்காது. ஆனால் பொதுவாக அது குறைபாடில்லாமல் உள்ளது. இங்கே என்ன இருக்கிறது? வாயாவா, எவ்வளவு மெருகூட்டப்பட்ட கிரீம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மற்ற முறையில சாக்லேட். இது வாயில் விரயமாக கரைகிறது. அற்புதம். எவ்வளவு பெரிய இனிப்பு. வாயாவா. ஏமா, இது உண்மையில ஒரு பழிக்குத்தானா? குறைந்தபட்சம் அதிர்ச்சி உண்மையாக மாறிவிட்டது. இருந்தாலும் ஏதோ ஒன்னு சொல்லுகிறது. போதுமானதாக இருக்காது எனக்கு வெற்றி சொல்கிறது. பெற யார் வெற்றி பெற போகிறார்கள்? பெண். கண்டிப்பாக இது பெட்டியின் உணவு. இன்னொரு நம்பிக்கையான வெற்றி. பிராவோ. 3வது சுற்றில் நாம் என்ன பார்க்கிறோம்? டோனட். அருமை. எங்கள் பங்கேற்பாளர்கள் டோனட்கள் தயாரிப்பதில் போதுமான அனுபவம் கொண்டிருக்கின்றனர் என்று நம்புகிறேன். மேலும் அவர்கள் தங்கள் சமையல் திறமையால் எங்களை கவரச் செய்ய முடியும். வெட்டி தன்னம்பிக்கையுடன் நான் தொடங்குவானா? மாவை தயார் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. அவரை போன்ற ஒரு நிபுணருக்கு இதைவிட எளிதானது எதுவும் இல்லை. இப்பொழுது அவர் இதை ஆயத்தமாக்குகிறார். மாவு என்று சொல்லினால் ரெடியாக உள்ளது போல் ஒரு தெரிகிறது. கிரேடியோ ஒன்றிற்கு மட்டும் விஷயம் உள்ளது. நாங்கள் ஒரு பெரிய மாவை வெட்டுகிறோம். உண்மையில் சிறியவைகள். அவள் நிறைய சமைக்க போகிறாளா? டோனட்ஸ். இப்போது அவள் ஒரு திசைக்கு சிலை சேர்க்கிறாள். என்ன அழகு. மேலும் ஒரு சிறிய துண்டு. இப்போ இதை உருட்ட வேண்டும்.
நாங்கள் இத பற்றக்குறியாக உருட்டுகிறோம். இப்படி உருட்டி இப்போது எல்லாம் தெளிவாகி உள்ளது போல. வேறு வண்ணங்களில் வண்ணமிடப்பட்ட துண்டுகளையும் நாங்கள் உருட்டுகிறோம். துண்டுகளை ஒன்றின் மீது ஒன்று வைத்து விடுங்கள். இப்போ அத்தனையையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பெரிய வண்ணக்கொல்லி மாவில் மாற்றுகிறோம். அப்ப இதை இப்படி போட்டுடுறோம். அப்பா எவ்வளவு அழகா இருக்குது. இப்ப நான் அதை பேக் பண்ணணும். அருசியான ஆப்பிள், எனக்கு அதே தேவை. நம்மளுக்கு சமையல் அறையில ஒரு திருடன் இருக்கிறா. எம்மா நீ சமைக்க அழகா இருக்குது. பாட்டி கவனமா இருங்க. எம்மா உங்க சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் சாப்பிட போறா. எங்க திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டார் போல இருக்கு. நாம அவளை என்ன செய்ய போறோம் பாட்டி? நான் கோழி உருந்து சாப்பிடுவேன். எந்த நினைப்பு வரக்கூடாது. உஃபு, கடுமையான பாடத்தை காட்டுவதற்கு நாணய பாடம் சிறந்தது. சரி எம்மா, இப்பயாவது சேவளத்தின் இனிமைக்கு பதிலாக பசுமையான வெங்காயத்தின் கசப்பு நிமிர்கிறது. அது டீ. சில நேரங்களில் இப்பயங்கரம் எம்மாவை சிறிது உணர்ச்சிக்கு கொண்டு வரும். ஏய் எழுந்துரு எம்மா, உனக்கு சமையல் செய்ய தொடங்க இப்போது சரியான நேரம். என்ன செய்கிறாய்? ஒரு டோனட்டிற்கு தேவையான வடிவத்தை கொடுக்கும் விழிப்புணர்வூட்டும் விதம் முக்கியமானது. இதுதான் வேலை செய்தது. அப்பால் வெப்பம் கூடிய சிகப்பு கிரீம் நாபெவ்ஜி அன்குன்யோ சிறிது மிட்டாய், மேலும் சுவைக்கு ஆமாம் வருத்தம் ஊட்டுகிறதே மிகவும் சற்றே. ஆஹா பரவாயில்லை, இது சரியாக இருக்கும். இப்போது எம்மை தனது தொலைபேசியை மீண்டும் உபயோகிக்கலாம். மற்றபடி சமையல் எப்படி இருக்குது? ஆச்சரியமா இருக்குது. பாட்டி ஒரு ஆப்பிள் துண்டை குச்சியில் வச்சு அத மாவில் மூழ்க வச்சு இப்ப அத கத்திரிக்கால் கொதிக்கும் எண்ணெயில் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். மஜ்ஜி நெடிகள் மட்டுமே. மற்றும் வாவ், இது எப்படி சுவையாக தாஸ்கிறது. இந்த அழகை காப்காலியை எல்லாம் யானை போன்றது. எங்க சமையல்காரரிடம் கிட்டத்தட்ட அனைத்தும் தயாராகிவிட்டது. என்ன பெரிதும் அழகான டோனட். அப்புறம் அதை ரெண்டாக வெட்டுகிறார். அவர் உள்ள ஏதோ சேர்க்க போறார் போல இருக்குது. ஓ எவ்வளவு கிரீம், கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸ், சரியாக இருக்கிறது. இப்போது அதுக்கு மேல் அனைத்தையும் மூடி இருக்கிறோம். தயார். அந்த வாய்ப்பு உண்மையில நாங்கள் துவங்குகிறோம். ஓ ஆம், பானாபடே. மூணாவது சுற்றில் யார் வெற்றி பெறுவார்? ஹோம் பென் பெட்டிஸ் டோனட்டுடன் தொடங்க விரும்புகிறார் போல. முக்கியம். இது இல்லை என்று ஒரு முடிவாக இருக்கிறது. அதுவும் பெரியதாக உள்ளது. கிரீம் மிகுந்து உள்ளது. அது உடைந்து விட்டது. சரி, இப்போது இது எம்மாவின் வாரம். நான் சொல்ல வேண்டும், அது நல்லாக இருக்கிறது. அதுக்கு சுவைத்து பார்ப்போம். மோசமில்லை. மூடந்த மாவின் டோனட். சரி பென், என்ன சொல்ற? இது நல்லது. ஆம், அவருக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குது. ஜெயிச்சவரை நாங்க தீர்மானிச்சிட்டோம். பாட்டிக்கு வாழ்த்துக்கள். இது நல்லாவே வாங்கிய வெற்றி. ஆம் ஆம் ஆம். ஓஹோ நன்றி பேரன். ஆஹா புதன், உன் ஒரு பட்டனை அழுத்த வேண்டும். வா சீக்கிரமாக. ஒரு சிறந்த தேர்வு. ஏனெனில் இப்போது உன்மேல் முழுவதும் ஒரு வாளி புழுக்கள் விழப்போகின்றன. என்ன நச்சுன்னு இருக்கு? புழுக்கள் மற்றும் மண். இதுவே என் பயத்தை வரவழைக்க முயற்சிக்கிறாயா? இப்போது கூண்டு மிகவும் அருகிப்பட்டு இருக்கிறது. எனிட், சிரிக்கிறதை நிறுத்து. என் புழுக்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நல்ல செய்திகள். இது புழுக்கள் இருக்காது. சீரியல். அத பிடி. என்னை சீரியல் ரொம்ப பிடிக்கும். அத ஒரு கிண்ணத்துல விட்டு சாப்பிட போறேன். ஆமா சரிதான். உனக்கு சில பால் இருக்கிறது. என்ன? பால் மிகச் சுவையாக இருக்கிறது. இது சிறந்த காலை உணவு. நான் நினைக்கிறேன் இது எனது முறை பற்றி நாங்கள் ஒரு பொத்தானை கையாள வேண்டும். இதிலேயா ஒன்று அழுத்தி பார்ப்போம். என்ன காத்திருக்கிறது? அப்பா, சகோர்பியன்கள் அல்லது நண்டு எச்சங்கள் இருக்குமா? இல்ல. இது என் கண் முன்னே நடக்கும் பயங்கர கனவு. இளஞ்சிவப்பு நஸ்டெல்லா. இதற்கெல்லாம் மேல் என்ன இருக்க முடியும்? அருவருப்பான நிறம். இது மட்டுமே இருக்கும் போல.
எனது முறை கட்டானை அழுத்துவதற்கான நேரம். எனக்கும் அப்படி ஏதாவது வேண்டும். ஓம், எனக்கு என் நல்லவை எங்கே போயிற்று? சரி, நான் எல்லாமே கேட்கிறேன். நீ எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு என்ன நடக்க முடியும் என்று காட்டுவேன். இதோ சில கருப்பு பேஸ்ட். நான் இதை கீழ்க்கு வெளிமேல் கண்ணால் மற்றும் சில புதினாவுடன் தயாரித்தேன். மேலும் இங்கே ஒரு பிரஷ். அதனுடன் உங்களை சுத்தம் செய்யலாம். கோப்பையை அழுத்து. உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கவும். சிறந்த தேர்வு. கருப்பு இறகுகள் உங்களை காத்திருக்கின்றன. உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கும். ஆஹா, நான் நிறுவனத்தின் பொத்தானை அழுத்த விரும்புகிறேன். நிறைய ஸ்ட்ராபெர்ரி சிரப். அதை விட நன்று ரெயின்போ ஸ்கிடல்ஸ் கேண்டி. அவை மிக அதிகம் உள்ளன. எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் அனைத்தையும் முயற்சிக்க ஆசைப்படுகிறேன். எந்த பெண்ணும் வயதானோமாக நீங்கள் பொத்தான்களை தேர்ந்தெடுத்தீர்களா? பொத்தானை அழுத்த அவ்வளவு சிறந்த தேர்வு. நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகள் தயாரித்துள்ளேன். என்ன? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. ஜெபிக்கள் சூப்பராக இருக்கின்றன, ஆனால் இந்த அளவில் இல்லை. அண்ணா பாப்பெட்டால் மயங்கி விழுந்தாரா? ஆமாம், அவள் உயிர் பிழைத்தார். பயங்கரமான செய்திகள். இப்போது நான் அழுத்த பில் தேர்வு செய்ய வேண்டும். எனக்கு இதுதான் வேண்டும். இப்பொழுது என்ன நடக்கும்? என் பிடித்த ஜெல்லி கண்கள் மற்றும் பச்சை பிசினீர் செருப்பு மிகவும் குளிர். நான் ஜெல்லி கண்களை விரும்புகிறேன். மேலும் நான் மிகவும் பசிக்கிறேன். நாம் அதை சாப்பிடலாம். அருவருப்பானது. இந்த முறை யார் முதலில் செய்வார்கள்? நான் செய்தேன். என்ன? ஹாய், பொத்தானை அழுத்து. சீக்கிரமாக இரு. உன்னை கடிக்கவில்லை. சிறந்த தேர்வு. இவை வண்ண நெகிழ்மந்திகள். அவை மிகவும் ருசியாக தோன்றுகின்றன. நீயே முயற்சிக்க. அதுவென்ன? நெகிழ்மந்திகள் தானா? அவை மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கின்றன. எனக்கு இந்த பட்டன் பிடிக்கும். புதன், உன் முறை. வாரும். எது அந்த சிப்? ஓ, அருமை. 2 சுவையான டேபாஸ்கோ ஜாடிகள் உன்னை காத்திருக்கின்றன. இதை பிடிக்க உனக்கு நிச்சயம் பிடிக்கும். நான் இதை போர் செய்கிறேன். வாவ், டேபாஸ்கோ. இது எனது பிடித்த சாஸ். அதன் காரத்தனம் என்னை பேய்களை நினைவுபடுத்துகிறது. அருமையான தேர்வு. அது தண்டனையா? இது எனக்கு எனது சொந்ததை உருவாக்க நல்ல வாய்ப்பு. அப்படியா சுவையாக இருக்கிறது? புதன் தீப்பிடித்து விட்டதா? அவசரமாக தீயை அடக்குவோம். புதன், நான் உன்னை காப்பாற்றுவேன். அது நல்லது. சரி, பொத்தானை அழுத்து. வா புதன். அருமை. என் புஸ்தகத்தில் ஒரு விரிவான சமையல் குறிப்பேடுக்கு இருக்கிறது. முதலில் மாவை பொதி செய்யுங்கள். அருமை. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்ததாக மாவு மென்மையானதும் சுவையானதுமாக இருப்பதற்காக நான் சற்று பால் ஊற்ற வேண்டும். மீதமுள்ளதையெல்லாம் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அனைத்தும் தயாராகிவிடும். இதை செய்வோம். நான் கண்டிப்பாக ஒரு நிபுணன். இப்போது எல்லாவற்றையும் கலக்கலாம். என்ன? நான் மனிதன், மாவின் பாத்திரம் அல்ல. என்னை கலக்க விரும்பினீர்களா? ஆப்ஸ், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். யோசனை சுமாராக இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் அலங்கரிக்க வேண்டும். இதற்கு எனக்கு சில அடித்து கலக்கப்பட்ட கிரீம் தேவை. ஓ, ருசியாக இருக்கிறது. மேலும் சில அழகான வண்ண நிற குட்டி துளிகள். மிக மோசமான கனவாகும். நிறமுள்ள சிறு துளிகள் என்னை பதற வைக்கின்றன. உங்களை பார்க்கும்போது
கீக் போல் இருக்கிறீர்கள். சரி, திருத்தத்திற்கு செல்லலாம். பட்டனை அழுத்தவும். பெரிய தேர்வு. உங்களுக்கு கடுகு கிடைத்தது. கவனமாக இருங்கள். கண்களில் விழுந்து விடாதே. ஓ, கொடிய கடுகு. எனக்கு வெறுப்பே. அது சுவையாக இருக்கிறது. என்ன? நீங்கள் என் கையில் கிடைத்து விட்டது. எங்கேயாவது உண்டானதை கண்டுபிடித்தேன். இங்கிருந்து வெளியேற முடியும். சோசி, உன்னை கூட விடுவிப்பேன். நன்றி ஆனேட். நான் அது பற்றி கனவு கண்டேன். வாழ்த்துக்கள். நீங்கள் அனைத்து தண்டனைகளையும் கடந்து வெற்றி பெற்றுள்ளீர்கள் மற்றும் நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். பின்னர் சந்திப்போம். பை பை. கண்மணிகளே, நீங்கள் எங்களை ஒரு சவாலில் இழுத்து விட்டீர்கள். ஆகவே நான் முதலில் என்னுடைய பாதுகாப்பு பெட்டியை திறக்கிறேன். அருமை. ஓ, சூப்பர். நான் ஒரு ஸ்னிக்கர்ஸ் மில்க் ஷேக் கிடைச்சது. ஆனால் அதை நான் எப்படி குடிப்பது? நீ விளையாடுறியா? நீ மட்டும் மூடிய திறக்க வேண்டும். நான் இதை சிந்திக்காத எப்படி? இது நான் சுவைக்கலாமா? சரி, இல்ல, இது என் ஷேக், எனவே நான் இதை பான்பேன். அளவு ரொம்ப ருசியா இருக்குது. இந்த அற்புதமான விஷயம் நான் தான் குடிக்கணும். சிரிந்தவளே, இப்போது நான் உனக்கு சுவையான பொருள் ஒன்றை காட்டப் போகிறேன். இந்த கலவம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதா? அப்படி என்றால் அது முழுக்குமே உன் முகத்தில் ஊற்றப்படட்டும். நீ என்ன செய்தாயில்? முடிந்து விட்டது. இதன் பொருள் என்னென்றால் எனக்கு இப்போது குடிக்க எதுவும் இல்லை. இது நீதியானது அல்ல. எனது முறை. பாட்டிலை திறக்க. மீன்? யாருக்காவது கலவை இருக்க? எனக்கு மீன் ஏன்? ஜிகேடானதும் துர்நாற்றமுடையதும். இதை எங்களிடம் இருந்து விலக்கி வையுங்கள். அதில் வாசனை பற்றுவதற்கு முன் அதை பருகி முடியுங்கள். நான் வாந்தி எடுத்து விட்டா அது உன் தவறு. ஓ, இவ்வளவு அருவருப்பா இருக்குது. இல்ல, ஆனா அந்த முழு மீனையும் சாப்பிட முடியாது. ஆனா நீ வேண்டும். அதை பார்த்த உடனே எனக்கு மரித்து விடும். தரிக்க முடியாதது. ஏன் என்னை செய்ய வைத்தாய்? அதை நான் சாப்பிடுகிறேன். இந்த வாலியை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என்னை பார்த்து என்ன திசை திருப்புகிறாய்? தப்பித்துக் கொள்ளவும். சுருங்க பூட்டி எடுத்து வெளியே வா. சரி, நேரம் சரி. இத்தனைதான். ஒரு ஸ்கிட்டில் சில்வர் சாக்லேட். அது ரொம்ப சுவையாக இருக்க வேண்டும். எவ்வளவு சாதாரணமான மிட்டாய். விசித்திரம். உனக்கு என்ன ஆகிறது? எனக்கு ஸ்கிடில்ஸ் மானியா வந்துவிட்டது போல இருக்கிறது. நான் ஒரு குழந்தையாக இருந்தபோது இதனால் நோய்வாய்ப்படுவதற்காக கனவு கண்டேன். சூப்பர். இப்போது என்னிடம் முடிவில்லாத அளவு மிட்டாய் இருக்கிறது. 2 மிட்டாய் சாப்பிடலாமா? அவசியம். சுவையாக இருக்கிறது. கேட், உனக்கு ஒன்று வேண்டுமா? அருவருப்பாக உள்ளது. சூப்பர். இது உண்மையில் ஒரே சூப்பர். வேண்டுமா? நீ முயற்சி செய்ய முடியாதா? அக்க செல்லம்மா, இதுல என்ன பிழையாக இருக்கிறது? ஓ, தயவு செய்து உதவ முடியுமா? என்ன அசரி இதுவரை இவ்வளவு டோரு? நமக்கு பாப்பர்ஸ் முன்பே தேவை. அதுவும் வினோதமாக தான் உள்ளது. அவை கம்மிகள். மலர்களே, நீங்கள் இதை பார்த்ததுண்டா? இல்லை. அவை சுவையாக இருக்கிறதா? ஆமாம், அவை வெறும் நம்ப முடியாத அளவுக்கு ருசியா இருக்கின்றன. உடனே ஒவ்வொரு பாப்பட்டையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆமாம், அவற்றை பாருங்கள். ஆமாம், அதை உடனே முழுதாக உண்டுவிட விரும்பினேன். கேட் மனம் வைக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். நாம் அவளுடைய மீதமுள்ள பப்பெட்டாகவும் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் அவள் அதை செய்ய மாட்டாள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இல்ல, நான் செய்வேன். கவலைப்படாதீர்கள். அதையும் கூட நினைக்காதே. இது எல்லாம் என்னுடையது. சரி, என்னிடம் என்ன இருக்கிறதோ பார்ப்பேன். எனக்கு இது தெரியாமல் இருந்தால் போதும் என்று விரும்புகிறேன். நான் உலகிலேயே யாருக்கும் காட்டிலும் பறவைகளுக்கு அதிகமாக பயப்படுகிறேன். ஏன் எனக்கு இப்படியாக தண்டனை கொடுக்கப்படுகிறது? நீங்கள் ஏன் எனக்கு இப்படி தண்டனை அளிக்கப்படுகிறது? இந்த சேகரிப்பாளரை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து. சரியாக, ஒரு சிறந்த யோசனை. ஒரு சிறிய வேக்யூம் கிளீனர் குழந்தைகளை காப்பாற்றும். ஓ, நன்றி. தெரியமாக இருக்கிறது. அது நீக்கப்படவில்லை. எது உதடின் மேல் உள்ளது? தவற விட கேட்கவும்
இது ஒரு வாக்கியம் கிளீனர். அதை முத்தமிடுவதை நின்று விடுங்கள். என் வேலை முடிந்தது. நானே நல்லவன். வா கே, உங்கள் உதடுகளை பாருங்கள். நீங்கள் ஒரு தெப்பத்தை போல உள்ளீர்கள். ஆனா உங்களோட பிரச்சனைகளை கேலி பண்றது நல்லதல்ல. இதுக்காக நீங்க புழுக்களை முடிக்க வேண்டியது. வெறுப்பாக உள்ளது. அவர்களை இங்கிருந்து அடிக்கவும். இது மிகவும் அதிகமாக உள்ளது. ஆமாவது பாதுகாப்பானதில என்ன மிதக்கிறது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். கொண்டு நான் பார்க்கிறேன். வாவ், இங்கே ஏதோ ஒரு மருந்து இருக்கிறது. அது என்னை உலகின் அழகிய பெண்ணாக மாற்றும் என நம்புகிறேன். ஒரு விசித்திரமான உணர்வு என்னாகிறது. என்னை தயவு செய்து உதவுங்கள். ஓ, நான் மிகவும் சிறியவனாக இருக்கிறேன். காத்திரியா, தயவு செய்து. எவ்வளவு அழகானவள். இந்த குட்டியை கொஞ்சவே விரும்புகிறேன். ஓ வாவ், இப்ப நான் பூமியில இருக்கக்கூடிய மிக குட்டைய பெண். இது அதன் மட்டுள்ளன. உதாரணமாக இப்போ பாப்பா கேட் ஒரு சாதாரண சாப்ளின். என்னுடைய விரல்களுக்கு நீ என்ன செய்தாயோ பாரு. இதற்கு உங்களுக்காக ஒரு இதுவும் போதும். நீங்க ஒரு சிறுமி சேர்க்கன் போட்டியிட பார்ப்பதுக்கு ஆசைப்படுறீங்களா இல்லையா? எனக்கு தோணுது இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வாங்க வாங்க ஜூலி, நாங்க உங்களை நம்புறோம். வா, நீயும் உயிர் பிழைக்க. அதை பிடி. ஆம் ஆம். அமினா ஸ்வான், ஜூலி, பாராட்டுகள். ரொம்ப குளிரா இருந்துச்சு. பெண்களே, இது உங்கள் ஆதரவின் காரணமாகவே. நம்ம என்ன நிக்கிறோம்? ஓ நோ, நான் கண்டிப்பா கச்சா மாமிசம் சாப்பிட விரும்புறேன். பெண்களே மன்னிக்கவும், ஆனா இது மிகவும் அதிகமாக உள்ளது. உங்களுக்கு சமர்ப்பணம் செய்ய உங்க முன்னே ஒரு தட்டு இருக்குது. சாப்பிட மகிழுங்கள். நீங்கள் மிகவும் முறையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உண்மையான ராபர்ட். இது கடினம். டேவிட், உங்கள் உடலை அகற்றுங்கள். அது காரணம் எனக்கு போதும். கத்தி மற்றும் முள்ளிக்கரண்டி உங்களுக்கு உதவ வேண்டும். எனவே அதை சாப்பிடுங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன். ஓப்ஸ், இப்போ நான் ஒரு தட்டு கூட அடிக்க முடியவில்லை. சரி, எனக்கு ஆய்வு செய்வது என்ற எண்ணம் மக்கள் வந்ததே ஒரு காரணத்திற்காக. அதை பச்சையாக சாப்பிடுவது யுத்தமற்றது. ஒரு துண்டு கூட எனக்கு பேதம் உண்டாக்குகிறது. நான் இனி பொருந்த விரும்பவில்லை. உண்மையிலேயே நீங்கள் சேசுக்கடுப்பட்டு சிறப்பது மிக அரிதானது. சரி, பார்க்கலாம். இந்த மர்ம மயக்கும் கைகோல் என்னை இங்கே காத்திருக்கிறது. வாவ், கஜு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. அந்த ஜாடி என்ன செய்கிறது என்பதை நான் எப்படி கண்டறிய முடியும்? அவனுக்கு இதை வேண்டும். திருப்பு. நான் இருக்கும் என்னோட இது நான் கற்றது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க பாருங்க. பிறர் பொருட்களை எரிக்கிறதுல உங்களுக்கு வெட்கம் இல்லைமா? இந்த சாயசமா அவங்களுக்கு தான் வேண்டும், எனக்கு அல்ல. அது எனக்கு வேதனை கூட உருக்கிறது. நேற்று சரியான நேரம் ஆகிவிட்டது போலத்தான். எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க நான் காத்திருக்க அதற்குள் முடியவில்லை. சுவையான ஒன்று இருக்கிறது. இந்த சுவையான ஐஸ்கிரீமை சாடி. கைகள் விட்டு வைங்க. எனக்கு ஒன்னே ஒரு பாக்கெட் இருக்குது. அதுவும் ரொம்ப குறைவான ஐஸ்கிரீம் தான் இருக்குது. அப்படி இருக்கையில இது எனது உரிமை. அத்தகைய கரண்டி உணவுக்கு ஏற்றதல்ல என்பதே தெளிவாக உள்ளது. எந்த அளவுக்கு பெரியதாக வேண்டும் என்பதை பார். இப்போது போகலாம். வெப்பமான கோடை நாளில் ஐஸ்கிரீம் போன்ற இதமாக ஏதும் இல்லை. எங்களுக்கு நனைத்து கொடுக்க முடியுமா? இல்லை. உங்கள் நாக்குகளை அடுக்கிக் கொள்ளுங்கள். பேராசை. கேட், உங்களுக்கு என்ன ஆனது? அவள் கொஞ்சம் கடினமானவள். ஆம், நான் அவரை பற்றாக்குறையிலிருந்து காப்பாற்ற எப்படி என்று நான் அறிவேன். கோலுப்படி உதவும். பெண்களே, நீங்கள் மிகவும் நன்றி. உங்களை இல்லை என்றால் நான் என்றென்றும் உறைந்து போயிருப்பேன். இப்போதெல்லாம் நான் வெந்து கொண்டிருக்கிறேன். மீதமுள்ள இறைச்சியை உங்களால் சமைக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. கூடுதலாக கச்சைப்படம் அல்ல. ஒரு ருசியான கபாப் சாப்பிடுவேன். நான் பசிக்க ஆரம்பித்து விட்டேன். கேட், உன் எரியும் தொப்பி என்னை காப்பாற்றியது. ருசியானது.
நான் உண்மையிலேயே சுவையாக கொண்டாட்டிய மாமிசம் சமைத்தேன். நன்றி kid. மான்சவுடைக்கின் ஆசாமிஷ மாமிசமைக்கு நான் சிடிக்குமான என் வரையுள்ள நோடல்லாவை அனைவரும் விரும்புகிறார்கள். நானும் விதிவிலக்கு அல்ல. ஏ நீ என்ன செய்தாய்னு பாரு. ஓப்ஸ், கவலைப்படாதே, நான் அதை இப்போதே சரிபடுத்துகிறேன். வலிக்கிறது, மன்னிக்கவும். மூடிகளை பரப்புவதை நிறுத்து. நான் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன். இப்போது நான் சுவையான நூடலாவை மட்டும் சாப்பிடுவேன். சிலி, நீ சாக்லேட் பேஸ்ட் கனவுகளில் கூட பார்க்க முடியாது. ஆனால் நான் அதை முயற்சி செய்ய முடிந்தது. அனைவரும் எவ்வளவு பேர் ஆசைக்காரர்கள். ஆனால் உண்மையில் எனக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கவில்லை. ரொம்ப நல்லது. ஐயோ பெண்களே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என் கை ஜாடியில் சிக்கிக் கொண்டுள்ளது. நீங்கள் எந்த நண்பராகாமல் இருக்கிறார்கள். நாங்கள் மிகவும் பேராசையானவர்களாக இருந்தாலும் வாங்க நகரு. இன்னும் கொஞ்சமே இருக்கு. இன்னும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஓ, பாட்டிலில் கொஞ்சம் பேஸ்ட் இன்னும் இருக்கிறது, குறிப்பாக நம் கையில். உங்கள் உதவிக்கு மிகவும் நன்றி. பாட்டில என் கையில் வைத்து இருக்க வேண்டும் என நினைத்தேன். ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. கேட், பூட்டை திறக்க ஒரு தடவை ஆகும். இது நல்ல வாசனை இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னா இல்லை, ஒரு அழுகிய மற்றும் மிகவும் துர்நாற்றமிக்க சீஸ் ஒரு துண்டு எண்ணெய்க்காக உள்ள காத்திருக்கிறது. பெண்களே, இது என்னால் சாத்தியமில்லை. என் நினைப்புல ஜூலி மற்றும் நானும் உங்களுக்கு கையை கொடுப்போம். நிச்சயமாக உங்களுக்கு சீஸ் உங்க வாயில் வைக்க உதவும். நான் ஹம்பீர் எரிந்து விட்டேன். ஜூலி, உன் தலாப்பியத்தில் என்ன இருக்கிறது? ஆஹா, நாங்கள் இறுதியாக சுதந்திரம் பெற்றோம். இருக்கிறது, இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அதன் பாபிட் கம்மிகளால் ஆனது அன்று அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல, நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவ சாக்லேட். நான் என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, ni boy, the girl for us super son for el frafas mi son and other friar chef French Louis. அது நான் ட்ரெவிமலாசேசரன் was present in this show. but நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை. இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம், இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is an ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். but stress என்னை நாம் இது ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி? உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez mango reconnaissance நான் ஆவுட்டி எப்படி சஃபஷன். சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க ஸ்டேஜ் ஒரு ஷிப் விடுவால. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sound of fast 40 stars church finansiarka orchas tumma and those situations of soil not puts the tours angalam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and stress I'm showing not a show circus 7 strength a pretty silent Japanese. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலும் Alarm. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு.
உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம், நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ நன்றி, நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே! நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. அன்று பிபி மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். எனக்கு மிஸ்டா ஒரு ரேப்பர்ஸ் என் மேல் வீச தேவையில்லை. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு! அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க வா, எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். வேறொரு நேரத்தில் இப்ப மியா தனது சாக்லேட் என் சமம்பே, இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக, நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி ரெண்டையும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை! என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது, அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க இது மாட்டீர்கள். உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. என்னோட Tá ennish dachas sin alles tjörde. Så det är inga bom kuliret fagitse. Anni virumbala un virupapadi. Du nas kinu fimaskada. Shamas ju få med Danny. But unga kattiran ansh arindu poyoldu. Oh, illa. Ni enna pannai? நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படலாம். அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லது. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டானிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல. பாருங்க, மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி, இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. வாவ், Alfresta is turned on me and shipped down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சரா. நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரடிச்சர் என்ன அடக்க முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் ஒரு பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ. என்னோட எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை.
இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். உன்னிட்ட ரப்பர் வாயா? எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி, நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்லை, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது, ஆனால் இப்போது இது குலுக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா? என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. ஷூம், என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். ஹூரே, இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய பெரிய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இதனுடல்லா இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும் காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். ஓ, அவோ என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. ஹூம், இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது, அதனால உனக்கு இருக்கியதாக சா இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த சிற்றத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது, அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவுன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை, ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள்.
அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பிஜா நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியாக இருக்கிறீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பெருசா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியா பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ புடியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்ப்புறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா, மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளில் இருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி இறக்கைகள், முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பி விட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். காதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது ஜெனிஃபர். உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா நல்ல சொல்லுங்க. வேளை. எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கர் தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரி மியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது.